ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமா வந்துட்டு மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா வந்துட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் குக் ஆகுறது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறமா ஒரு பிரிஞ்சல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா இதானதுமே அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கிளாஸி ஸ்டேஜ் வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு இடைக்கி நம்ம வந்துட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உள்ளிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடைக்கி நான் ஒரு தக்காளி, அப்புறமா ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். இதே ஸ்டேஜ் வந்ததும் நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதும் மஷ்ரூம் ஆட் பண்ணி அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் அந்த பியூரியும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இது குக் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். நம்ம சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.